மாநில அரசின் வருவாயை பறிக்க வழிவகை செய்யும் வருமான வரி சட்டத்தை திருத்தி அமைத்தல். மாநில அரசுகளால் பொதுத்துறை நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் அனுமதி கட்டணம், உரிமை பங்கு, உரிமை கட்டணம் ஆகியவற்றிற்கான தொகையை மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களது வருமானத்திலிருந்து கழித்துக் கொள்ளலாம் என்ற நிலை 2012, 2013 ஆண்டு வரை இருந்தது. மாநில அரசுகளால் பொதுத்துறை நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் அனுமதி கட்டணம், உரிமை பங்கு, உரிமை கட்டணம் ஆகியவற்றிற்கான தொகையை மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களது வருமானத்திலிருந்து கழித்துக் கொள்ளலாம் என்ற நிலை 2012, 2013 ஆண்டு வரை இருந்தது. இதனை மாற்றி மாநில அரசால் விதிக்கப்படும் கட்டணங்களை தங்களது வருமானத்திலிருந்து கழித்துக் கொள்ளக்கூடாது என்ற வருமான வரி சட்டம் 40 திருத்தம் செய்யும் வகையில் நிதி சட்டத்தினை வஞ்சக காங்கிரஸ் அரசு நிறைவேற்றியுள்ளது. மாநில அரசால் விதிக்கப்படும் கட்டணங்களை தங்களது வருமானத்திலிருந்து கழித்துக் கொள்ளக்கூடாது என்று வருமான வரி சட்டம் 40 திருத்தம் செய்யும் வகையில் நிதி சட்டத்தினை வஞ்சக காங்கிரஸ் அரசு நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் வரி அல்லாத வகையில் மாநில அரசுகளுக்கு நியாயமாக கிடைக்கும் வருவாயினை வஞ்சக காங்கிரஸ் அரசு தடுத்து நிறுத்தியுள்ளதோடு மத்திய அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கவும் வழிவகை செய்துள்ளது. அதே சமயத்தில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த சலுகையை அனுபவிக்கின்றன. வரி அல்லாத வகையில் மாநில அரசுகளுக்கு நியாயமாக கிடைக்கும் வருவாயினை வஞ்சக காங்கிரஸ் அரசு தடுத்து நிறுத்தியுள்ளதோடு மத்திய அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கவும் வழிவகை செய்துள்ளது. அதே சமயத்தில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த சலுகையை அனுபவிக்கின்றன. இந்த சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் எடுக்கப்படும். இந்த சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் எடுக்கப்படும்.